ஹாய் ஹலோ கைஸ், இப்போ நம்ம கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக நமக்கு வீடியோஸே போடலாம் தான் இப்போ புதுசாக கேம் ப்ளே வீடியோ போடலான்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா கேம் ப்ளே போடும். அதுவும் இல்லாமல் இதுக்குன்னு தனி சேனலும் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு தி கேம் ப்ளே வீடியோ. எனக்கு இன்ட்ரோவாக எது போடணும்னு தெரியலையா? நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நல்லா இன்ட்ரோ போடுறேன் கைஸ். அதனால் என் டான்ஸே போட்டேன். ஓகேவா? இதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, இக்னோர். ஓகேவா? இப்போ நான் என்னந்து இந்த கேம்குள்ளே போயிட்டேன். பிளேயர்ஸ் கவுண்ட் ஆகிட்டுருக்கு. நான் இதை நிறையா தடவை சொல்லிட்டேன் கைஸ். கடைசியில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறேன்னா திரும்ப சொல்கிறேன். அதனால தான் கொஞ்சம் மூச்சு வாங்குவோம். அதையும் நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கேம்குள்ளே லாகின் ஆகிட்டுருக்கு. சரி, லோடிங் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போ நானும் ஓகேடா நல்லதாக கொடுங்கன்ட்டு இருந்தா ஜங்கிள் ரோல் கொடுத்துட்டாங்க. எனக்கு விளையாட தெரியாதுலான்னு சொல்ல மாட்டேன். இல்லை, நான் ஒரு ப்ரோ பிளேயர். பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், நான் தான் ஃபஸ்ட்டாக போவேன். பார்க்குறீங்களா? நான் சொன்னதை முடித்து காட்டுவான் இந்த வேதாந்த். நீ வேணால் பாருங்கள், நான் தான் ஃபஸ்ட்டாக போகிறேன். கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுக்கிறேன், மூச்சு வாங்குது. இங்கே பாருங்கள், பின்னாடி ஃபயர்லாம் வருது. இப்போ என்னன்னா, நான் ஒரு ஃபயராக ஓடிக்கிட்டு இருக்கேன். சொல்லுது. இப்போ நான் ஏன் இருமுன்னா, எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது கைஸ். அதான் இத்தனை நல்லா வீடியோவும் போடல. ஓகேவா? இனிமேலும் ஃபுல்லாக வீடியோ போட பார்க்குறேன். ஓகேவா? பார்த்தீங்களா? இப்போ நான் தான் ஃபஸ்ட்டாக போவேன். எப்படி நான் தான் ஃபஸ்ட்டாக போனேன் பார்த்தீங்களா? யாரா இந்த அக்கா? நீங்கள் எனக்கு தூணிச்சு பிடிக்க இருப்பாங்க. யாரா இந்த பையன்? நான் தான் இந்த பையன். பின்னாடி இருந்து ஏதோ விட்றான்டா. நடக்கும்போது வரட்டா? நானும் ஃபயர் விட்டேன்ல, அது மாதிரி என்னடா பாம்லாம் விட்ற? இங்கே ஒருத்தவன் கல்லுலேயே உடைச்சிட்ருக்கான். என்ன பண்ணுறான்னு தெரியுமா? பைரட் பணத்தை போட்டு போகிறாருப்பா. அது பணமாக இல்லை ட்ராப்பான்னு தெரில. பாருங்கள், ஒருத்தன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 10 பேர் தான் மோஸ்ட்டாக இருக்காங்க. இங்கே மொத்தம் 10 பேர் தான். இது கொஞ்சம் 5 என்னடா அதுக்குள்ளே 13 15 16 அதுக்குள்ளே 16 வந்துட்டு நம்மளுக்கு என்ன ரவுண்டு ஓவர் ஆகிடுச்சு. எனக்கு ஜாலி தான்ப்பா, சீக்கிரமாக வந்துருச்சு. இப்போ எத்தனை பேர்? 16 பேர் என்னது குவாலிஃபைடாக இருக்கும். மற்ற எல்லாருமே டிஸ்குவாலிஃபைடாக இருக்காங்க. திரும்பி ஒரு நல்ல இதுவாக கொடுங்கடா அப்படின்ட்டு இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. டைல் ஃபார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பார்க்க ஸ்குட் கேம் மாதிரி இருக்கிறதுனால நான் தான் இதில் நம்பர் 456. இங்கே பார்த்தீங்களா? இல்லை, வீட்டு சேனல் ட்ரிக் சொல்லியிருப்பார், அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரி நல்லது செய்கிறேன்ட்டு இந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. என்ன ட்ரிக்குன்னா, மற்றவங்கள போட்டு இங்கே அங்கேயே இருந்துருக்கேன். அப்போ அவங்க போன உடனே நம்ம போயிடலாம். இந்த மாதிரி தள்ளி விடுவாங்க. விடாமுயற்சி படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா விடாமுயற்சியாக இதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் நானும் விடாமுயற்சி படம் பார்த்துட்டு வந்த வெறியில் விடாமல் போடா அப்படின்ட்டு விடாமுயற்சியாக சாங்கை போட்டு போகலான்னு நினச்சேன். கடைசியில் எங்கே சாங்கு போடுறேன்னு தெரியாமல் டக்குன்னு போடா ரசன்ட்டு 8ல் போனேன். அங்கே பாருங்களேன், தரையிலேயே நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன். ஒருத்தன் ரவுண்டு ஓவர் ஆகிடுச்சு. நான் தான் 8ஆக வந்திருக்கேன் காய்ஸ். உலகத்தே இதுதான் 8வது அதிசயமாக இருக்கும். அம்மா, மொத்தம் எத்தனை அதிசயம்? இக்னோர் பண்ணிக்கோங்க. பிளாக் டேஷ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் டேஷ் கிளாசிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்டு கைஸ். உங்களுக்கு என்ன ரவுண்டு பிடிக்கும்ட்டு இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கொஞ்சம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அது மட்டும் பண்ணி விட்டு வந்துடுங்க. நான் பாருங்களா, நானும் என்ன தெரியாமல் குரங்கு மாதிரி தாவிட்டுருக்கேன். பார்த்தீங்களா? குரங்கோடவே நல்லா தவறல நான் அப்படின்னா சூப்பர் ப்ரோ அப்படின்னு திரும்பியும் கமெண்ட்லேயே பண்ணுங்க. ஓகே, இது இப்போவே கமெண்ட் எல்லாம் பண்ணிடாதீங்க.
வீடியோ முடிஞ்சோடனே பண்ணுங்க. ஆனால் நான் நிறையா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா? உங்களால் ஓகேனா ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன், குரங்கு மாதிரியே தாவேன். யாருமே குரங்கு காட்டிடாதீங்க, அது பொறாமல் பார்த்து என்னடா என்ன மாதிரியே தாவறான்ட்டு. அப்படி மாஸ்டர் எஸ்கேப் பண்ணனா அதனால மாஸ்டர் எஸ்கேப் ஆகிறேன் பார்த்தீங்களா கேஸ். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு விட்ருங்க, மூச்சு வாங்குது. கேஸ் திரும்ப வந்துட்டான்டா இந்த வேதாந்த், கம்பேக் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த பிளாக் பாஸ் வந்து நானும் குரங்கு மாதிரி தாவ இங்கே ஒருத்தன் வருவேன். இப்போ பாருங்களேன், தாவுறேன். நான் தான் எப்படியோ வின்னாக போகிறேன். எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். எப்படியோ அவங்களுக்குலாம் தெரியுங்க. என்னடா எலிமினேட் ஆகிட்டேன். தமிழ் கைஸ், இவங்களுக்கு என் மேலே என்ன கோவம்? இந்த ஆடு வேறு சும்மா வந்துட்டு பார்த்தாலே கோவமாக வந்து நானே அவுட் ஆகிட்டு வந்துட்டு கவையில் இருக்கேன். இந்த ஆடு வேலை வந்துட்டு. சரி வாங்க, இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு விளாண்டுட்டு இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கேம் ப்ளேயில் அந்தளவுக்கு லாங்காக வேணான்ட்டு தான் பார்த்தா இதுவே லாங்காக தான் வந்திருக்கோம். எனக்காக இவ்வளோ தூரம் பார்த்துட்ருக்கேன் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றிகள் நான் சொல்லி தருகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எஸ், நான் இந்த ரவுண்ட் வந்துட்டேன்னா பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மஸ்ஸான ரவுண்டு. இது விளாண்டு எனக்கு போர் தான் அடிச்சதுக்கு பார்த்தீங்களா. மஸ்ஸா சன்ஃப்ளவர் பார்த்துங்களா? சன்ஃப்ளவர் பார்க்க முடியல என்னால் சரியா. மஸ்ஸா போடலான்னு நினச்சா ஏதாவது வந்து என் மண்டையில் வந்து போட்டுடுறாங்க, டங்குன்னு போட்டுடுறாங்களா. நானும் டுங்குன்னு போயிட்டுருக்கேன். விடாமுயற்சி படம் வந்து என்னது February 7th தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், நைட் ஷோ. அதனால் இப்போ என்ன டேட்டு தெரில. அதனால் இப்போ வரைக்கும் நான் வெறியாக இருக்கேன். அதனால் நான் வெறியாக விடாமுயற்சியாக ஓடுறா தம்பி ஓடுறா தம்பின்ட்டு ஓட்டுண்டா. எலிமினேட் ஆகிட்டாங்கடா. ஏன் தமிழுக்காக இப்படி பண்ணுறீங்க? என்னடா தோறுக்கும் பண்ணு, உங்களுக்கு தோறுக்கும் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏதோ நான் பெருசாக முன்னாக போகிறேன் கான்ஃபிடென்ஸில் விடாமுயற்சியாக ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த ஸ்டம்பிள் கைஸ் என்ன இப்படி பண்ணிட்டு அங்கே தொருக்கும். நான் எதுவுமே பண்ணலை, தொருக்கும். சரி, இன்னும் ஒரு ரவுண்டு விளாட்றான்னா ஒரு ரவுண்டு இல்லை, இன்னும் 3 ரவுண்டு. இக்னோர் பண்ணிக்கோங்க, இக்னோர். இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. நானும் லோடிடாவிடா விடான்னு தோணுது. இப்போதான் நல்ல ரவுண்டாக கொடுங்க ராசா, நல்ல ரவுண்டாக கொடுறா. ஒரு ஸ்டம்பிளே நல்ல ரவுண்டாக கொடு சொல்லிட்டேன். என்ன கிட்ட என்னடா பண்ண உங்களுக்கு? ஏன்னா அதே ரவுண்டியாக கொடுக்குறீங்க ஸ்டம்பிள் கைஸ். ஸ்டூடியோலேருந்து உங்களை பார்ட் 2 விளையாடவே மாட்டேன்டா. என்ன மட்டும் இப்படி பண்ணுறீங்க? வீட்டுக்கு அண்ணாவுக்கும் தான் இப்படி பண்ணுறீங்க தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு பிடிச்ச யூடியூபர் இந்த வீட்டுச்சி அண்ணா. அதுவும் எல்லாருமே ஒரு எபிலிட்டி வச்சுருக்காங்கப்பா. நான் தான் எதுவுமே வச்சுருல. எனக்கு அதுவும் இல்லாமல் இந்த கோல்டன் கலரில் ஸ்டம்பிள் கைஸ் பிக்சர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சில்வர் ப்ளூ கலரில் இருக்குல்ல பிக்சர், அது மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த எல்லாருக்குமே ஒரு எபிலிட்டி பாம் போடுறாங்க. பாம் அந்த பாம்பில் இந்த கையில் இது பண்ணி அந்த கலராக பாம் போடுறாங்க. நிறைய இந்த வாழைப்பழத்தை போட்டு வலிக்க விடுறாரு. இப்போ நான் ஒரு இது பண்ணேன், நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கலன்னா ஒன்று கவலையே படையாருங்க. இப்போ உங்களுக்காக நான் திரும்பியும் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் காய், எப்படி சூடாக இருக்கா? ஏற்கனவே மண்டையில் ஒரு காப்பிட்டுக்கு திரும்பி கேட்பா ஜோக்கர்னா உனக்கு ஏன்னா பேக்கை காட்டிட்டு போகிறேன். பேக்கை காட்டிட்டு போகிறேன், பரவாயில்ல நான் போயிடலாம், அப்போ என்னையும் அவுட் பண்ணிடுவோம். ஆனால் ஜோக்கரை மட்டும் நான் இது பண்ணுறேன் காய்,
வெறுக்கிறேன். பேக்கை காட்டிட்டு போகிறான் பார்த்தீங்களா, பேக்கை காட்டிட்டு. சரிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நல்ல ரவுண்ட் பேக் கொடுங்கடா ஸ்டம்பிள் கைஸ், ப்ளீஸ் இப்போவாச்சும் நல்ல ரவுண்டு கொடுங்க அப்படின்ட்டு இருந்தேன் காய்ஸ். அவங்க கொடுக்குறேன்டான்ட்டு இந்த ஸ்விம்மிங் பூலில் ரைடு எடுத்து கொடுத்தாங்க. இது ஏற்கனவே விளாண்டனா இல்லையான்ட்டு எனக்கு மறந்தே போச்சு. விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பா இது அப்பா முட்ல மாசா, ஆனால் மாசா லேட்டஸ்ட்டாக அடி வாங்கினாலும் லேட்டஸ்ட்டாக வந்தேன் பார்த்தீங்களா. அதான் காய்ஸ் மாசு பார்த்தீங்களா, இப்படி மாசா பின்னாடி இருக்க தண்ணியெல்லாம் பீச்சிட்டு உன்னை ஃபயர் பிடிச்சு அடிச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டம்பிள் காய்ஸ் மேலே காமானனால தண்ணி பிடிச்சிட்டு இருக்குது. இப்போ நான் போயிட்டுருக்கேன் காய்ஸ் தண்ணியில். அது இதுக்காக நான் இப்போ கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டேன், மூச்சு வந்துடுச்சுல. அதான் நான் மொத்தம் எத்தனை ட்ரை பண்ணேன் காய்ஸ், மொத்தம் 3 ட்ரை. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் வரும்ன்ட்டு உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன். மொத்தம் எவ்வளோ, இது 15 மினிட்ஸ் காய்ஸ். இது நான் ஒரு தடவை பண்ணும்போது 3 தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது 4ஆவது தடவை. இதுவாச்சும் ஒழுங்காக வரணுண்டான்ட்டு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நானும் ஓகேன்ட்டு பண்ணிட்டுருக்கேன். இது வந்துருந்தான்னு நினைக்கிறேன். இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டுருவேன் இன்றைக்கி நைட்டே போட்டுருந்தேன் காய்ஸ். ஓகேவா, இப்போ இதுலே சார் லாஸ்ட்டு ரவுண்டு காய்ஸ். இல்லை வின் ஆகலை, பேரைய மாட்டிக்கிறேன்டா. என்ன மாற்றிக்கலாம், நான் பேரெலாம் மாட்ட மாட்டேன், ஏன்னா நான் தான் வின் ஆயிடுவேனே. இது லேசர் ரவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். இதுவும் ஒரு விதமான பிடிக்கும். இங்கே கிட்டே இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். ஜஸ்ட்டு மிஸ் ஆனேன். எல்லாருமே ஒரு இது போடுறாங்க எபிலிட்டிஸ். இப்போ பாருங்கள் மிஸ் ஆகிற ஸ்டைலாக. ஓகே ஸோ இங்கேருந்து வீடியோ எண்டா. இந்த எவன்டா ஆடெல்லாம் கண்டுபிடிச்சா பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக வருது. அவன் மட்டும் மூஞ்சில் அவன் குத்துவேன். சரி காய்ஸ், பாய் தர காய்ஸ். என்னோடய விலாக்லேயே எனக்கு நான் இந்த விலாக் முடிஞ்சோடனே ஒன்று சொல்லுவேன். அதுதான் இந்த வீடியோலையும் எண்ட்லேயும் சொல்கிறேன். பை காய்ஸ், டாட்டா காய்ஸ், பாய்.